சண்டே மார்னிங் இன்னைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 இயர் ஆயிடுச்சு. கேட்டு இந்த செப்பல் ஸ்டோரேஜ் ஏரியா, நம்ம நார்மல் ஸ்டோரேஜ் ஏரியா இதெல்லாம் வந்து வச்சு 1 இயர் ஆயிடுச்சு. பிரைமர் மட்டும் தான் அடிச்சிருந்தோம். இதுக்கு மேலே பிரைமரோட இருந்துச்சுன்னா துரு ஏறிடுன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே பெயிண்ட் அடிக்கலாம்னு பெயிண்ட்டுக்கு வந்து ஆள் கூப்பிட்டுருந்தோம். அது போக நம்ம வீட்டுக்குள்ள கர்டைன் வந்து போடணும் அப்படிங்கனால இதுவும் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு வீடு கட்டி, இன்னுமே கர்டைன் போடல. ஏன்னா வந்து இந்த விண்டோ எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய விண்டோ அப்படிங்கிறனால ஓப்பன் பண்ணி வச்சோம்னா வீடு ஃபுல்லாவே தெரியுற மாதிரி இருக்குது. அதனால சரி கர்டைன் போடலாம், அதுவும் வேலையும் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே வந்து கர்டைன் போடுறதுக்காக ஹோல்ஸ் பண்ணா அது ஃபுல்லா வந்து வீடு ஃபுல்லாக தூசிடுச்சு. ஏன்னா நம்மளோட கல் அப்படிங்கிறனால அதில் இருக்க நிறைய வந்து மண் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஸ்டோரேஜ் இருக்கிறதெல்லாம் தூக்கி போர்ட்டிக்கோல உள்ள நடுவில் போட்டனால வெளியும் குப்பையாயிடுச்சு. நான் அந்த அன்னைக்கே வேலை முடிஞ்சிருந்துச்சு. இது என்னாச்சுன்னா செவ்வாய்க்கிழமை வரைக்குமே வந்து வேலை இழுத்துட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெளியே ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா வெளியெல்லாம் தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு எதுவுமே பண்ண முடியல. உள்ள மட்டும் லைட்டாக வந்து மாஃப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த செவ்வாய்க்கிழமைக்கு சேர்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தூசியாக இருந்தாங்கட்டே அதை மட்டும் கூட்டி மாஃப் லைட்டாக பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம முடிச்ச வேலையில எப்படி இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சண்டே